Hi guys, welcome to my channel. This video is sponsored by BuyMote. BuyMote e-shopping application is one of the online shopping app now available Play Store in App Store. Thank you. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பப்பாளி பழத்தில் இருக்கிற ஒரு நன்மைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ பப்பாளி பழம்ன்றது நம்மளுக்கு எத்தனை வகையில் நம்மளுக்கு பயன்படக்கூடியதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பப்பாளி பழம் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க. அதுக்கு அதிகமான இடம் கூட தேவை கிடையாது. சின்ன இடத்துல கூட நம்ம அதை ஈஸியாக க்ரோ பண்ணிடலாம். அதை க்ரோ பண்ணதுக்கப்புறம் அதை நம்மளுக்கு காயாக கொடுக்கும்போது, காயில் இருக்கும்போதே அது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அது காயாகவே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது அது பழுத்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் அது நம்மளுக்கு நிறையவே கொடுக்குது. அந்த டூட்டி ஃப்ரூட்டி என்ற ஒரு நட்ஸ் கூட நம்மளுக்கு இந்த பப்பாயாவோட காயிலேருந்து தான் நம்மளுக்கு தயார்படுத்துகிறாங்க. அது நம்ம ஹோம்மேடாக கூட நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்துட்டு இதை வெஜிடேபிளாக கூட நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்துட்டு காயாக இருக்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய பப்பாயா வந்துட்டு நம்மளுக்கு பழுத்ததுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றதை பார்க்கலாம். ஒரு பப்பாளி பழம் வந்துட்டு நம்ம டெய்லி முடிஞ்சால் கண்டிப்பாக டெய்லி ஒரு பீஸாவது எடுங்க, ஓகேங்களா? அது எடுக்கிறதால என்னென்ன பலன் இருக்குன்றதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு சாப்பிட்லாமா வேணாமான்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ஏன்னா நான் என்னோடய ப்ரெக்னென்சியில் நான் அதை சாப்பிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்தது கிடையாது. நிறைய பேர் பயப்படுறீங்க, கண்டிப்பாக பயப்பட வேணாங்க, அது எதுவும் ஆகாது. ஏன்னா அந்த பப்பாளி பழத்தில் நம்மளுக்கு பப்பாயன்ற ஒரு சத்து இருக்கிறதால கண்டிப்பாக அது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் இருக்கும், சரிங்களா? பப்பாளி பழம் டெய்லி ஒரு பீஸ் எடுக்கிறதால நமக்கு ஸ்கின் எல்லாம் க்ளோவாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு நமக்கு ரத்த சர்க்கரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கண்ட்ரோலாக இருக்கும். அடுத்தது நமக்கு கண்ணுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க. டெய்லி ஒரு பீஸ் பப்பாயா எடுக்கிறதால நமக்கு கண் பிரச்சனைன்றது கண்டிப்பாக நமக்கு கிளியர் ஆகும். அடுத்தது வந்துட்டு நமக்கு ஒரு சிலருக்கு மோஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு கூட கண்டிப்பாக நம்மளோட கெட்ட நச்சு கழிவை வெளியேற்றுறதுக்கு இந்த பப்பாயான்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இந்த பப்பாளி பழத்தை நம்ம ஃபேஷியல் மாதிரி நம்ம டெய்லி ஃபேஸ் பேக்கு டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒரு 2 or 3 times யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு ஃபேஸ் ஸ்கின் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். அதனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய நம்மளோட பப்பாயாவை கண்டிப்பாக இனிமேல் யாராவது ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு சில பேருக்கு அது சாப்பிட பிடிக்காது, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. கண்டிப்பாக அதில் இருக்கிற நன்மைகள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்பினேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அடையணுன்றது என்னோடய விருப்பம், ஓகேங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. பப்பாயான்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய